இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாரு. ஒருத்தரை மாத்திரம் நம்ம விட்டுட்டு 3 பேர்கிட்ட மாத்திரம் சொத்துக்களை எழுதி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ வெளிநாடுகள்லையோ வெளியூர்களையோ இருக்கிறாரு, இல்லை அவரை அவர் குறித்த தகவல்களை மறைச்சே பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவர் வந்த உடனே அவருடைய உரிமை நிலைநாட்டணும், நோட்டீஸ் அனுப்புவார், வழக்கு போடுவார் இல்லையா? அவரை கூப்பிட்டு பேசியப்போ உனக்கு உண்டானது என்னவோ நான் அதை கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்க ஒரு சம்மத பத்திரம் எழுதி கொடுங்க, ராட்டிஃபிகேஷன் டீடு சம்மத பத்திரம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா நம்ம கருதுகிறோம், ஆனால் ஆவணப்படி உரிமை இல்லைன்னு வச்சுப்போம். அவங்க ஆவணத்தின் அடிப்படையில் வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம வாரிசு அடிப்படையில் உரிமை இருக்குது, இல்லை அந்த சொத்து ரீதியாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு தானாதி வினிமய விக்கிரயங்களுக்கு உரித்தாயின்னு வாசகம் வரும், புத்திர பௌத்திர பாரம்பரியமாயின்னு வாசகம் வரும். அந்த வாசகங்களில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தொடர்பின் அடிப்படையில் நம்ம அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக முயற்சிக்கும் பொழுது, வேண்டாங்க எதுக்குங்க வில்லங்கப்படுத்துறீங்க, எதுக்குங்க பிரச்சனை, வேண்டாங்க அதை நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுங்க, வாங்க என்ன உண்டோ செய்கிறங்க அப்படின்னு சொல்லி வாங்கலாம் ஒன்று. அவங்களுடைய கையொப்பம் பெறுவதற்கு விடுபட்டிருந்தால் அவர்களை அழைத்து பேசி நம்ம துணை ஆவணமோ இல்லை ஏதோ ஒரு ஆவணங்களோ தேவைப்படுகின்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருந்து அதை எழுதி வாங்கிக்கலாம். அப்படி அவங்க வித்த உரிமையை சம்மதித்து எழுதி கொடுக்கக்கூடிய ஆவணம் தான் சம்மத ஆவணம்.